வணக்கம் கைஸ், வியூ ஃபர்னிச்சர். ஆக்சுவலாக இந்த ரொட்டேட்டிங் வந்து இதுவரையும் எல்லாரும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஃபிட் பண்ணுற மெத்தட் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சைடு ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், அடுத்து இதை வந்து ஸ்க்ரூ பண்ண முடியாது. அது எப்படி நம்ம ஸ்க்ரூ பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பார்த்துருங்க, எல்லாருக்கும் வீடியோ அனுப்பிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு இதை வந்து இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி வச்சு இதை வச்சு மார்க் பண்ணிடுவோம். இதை அழிச்சிடும், ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன், இதை அழிச்சு புதுசாக மார்க் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டாக மத்தியில் வச்சு இதை இப்படி மார்க் பண்ணிடணும். 1 2. இப்போது இதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது ஒரு 22 mm பிட்டு பார்த்துடுங்க. 22 mm பிட்டை மாட்டிக்கணும். வச்சு ஓட்டி ஐயோ ரெக்கார்ட் ஆகல. ஏற்றுங்க மக்கா, சோஃபா ஏற்றணும். சோஃபாலாம் என்ன கிடையாது இப்போ டெலிவரி. மறுபடியும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணுறது இந்த இடத்துல கரெக்டாக சென்டராக வர மாதிரி வச்சு இருக்குல்ல. இந்த ஒரு 4 ஹோல்ஸ் இதை காமிக்கிறோம். இந்த 4 ஹோல்ஸ் வந்து இங்கே சென்டராக வர மாதிரி வச்சு ஃபிட் பண்ணுங்க. அதில் புரியுதா? 1 2 3 4. லாக் ஸ்க்ரூ வா, அதெல்லாம் ஒன்றும் போகிறான். சார் 2 ஸ்க்ரூ போட்டு நீ என்ன சொன்னாலும் இன்னே டெலிவரி கிடையாது. என்ன சொன்னாலும் டெலிவரி இன்னே கிடையாது. ஏற்றுட்டியா? குஷன் பீஸ் வருமா? அப்புறம் ரெக்ஸ்ட் அந்த குஷன் பீஸு அதை இதே மாதிரி இப்படி வைக்கணும். அந்த வண்டி காணலையே. ஆக்சுவலாக அந்த ஒரு ஓட்டை சரியாக உள்ளாமல் இருக்குது. இது வந்து நம்ம கை வச்சு சிரிக்கே போட்டுருவோம். சைலு, இந்த ஐடியா உனக்கு எங்கே போச்சு சைலு? எந்த வீடியோவில் பார்த்தியா? யூடியூப்லேயே கிடையாது. இது நம்ம செய்கிறதான். நம்ம தான் ஃபர்னிச்சர்னாலே நம்ம தான். ஆக்சுவலாக ஓட்டை கல், இந்த ஓட்டையில் வந்து அந்த இது தெரியும், அதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணணும். தெரியுதா? லாக் ஸ்க்ரூ போடுங்க. அப்போ அவன் தான் சொன்னான் லாக் ஸ்க்ரூ போட சொல்லி. இப்போ லாக் ஸ்க்ரூ போடுறது ஒழுங்காக கீழ் வரிசை வச்சு போட்டுருங்க. சரி, மிஷின் கம்ப்ளீட்டாக ஆகிட்டு. அதில் மாட்டுங்க, டக்குன்னு சுற்றுவோம். போதும். இதுக்கு என்ன ஸ்க்ரூ போட்டுருந்து? 1.25. ஆனால் 2 இன்ச்சு தான் கிடந்துச்சு. 2 இன்ச்சு பாதி வரைக்கும் இறக்கி விடுங்க.